ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே மினி விளாக் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ரெகுலரான ரொட்டீன் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இனிமேல் டெய்லியுமே லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் பார்ப்பீங்க. அதாவது ஸ்கூலுக்கு காலைல லஞ்ச் பாக்ஸ் கட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கேன். இப்போ என்ன இன்னைக்கு சீக்கிரமாக முடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌன் ஷீட்லாம் போடணும். பசங்களுக்கு புக்ஸ் வந்துருச்சு, ப்ரௌன் ஷீட்லாம் போடணும். அதுக்காக காலையிலே சமையலை முடிச்சிடலாம் அப்படின்றதுக்கு தான் காலையிலே செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா மண்டேலாம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சாட்டர்டே சண்டேலாம் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் அது இதுன்னு இருக்குது, அதனால் போட முடியாது. ஸோ இன்றைக்கே நம்ம போட்டு முடிச்சிடணும். அதனால தான் காலையிலே பண்ணியாச்சு. என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், சாதம், ரசம். இதுதான் நம்ம வீட்டில் மதியம் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். யாருக்கெல்லாம் சாம்பார் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் பிடிக்கும்ன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பசங்களோட புக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு 50 புக்ஸ் இருக்குதுங்க. புக்ஸ் அண்ட் நோட்ஸ் ரெண்டுமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா பெரிய பையனுக்கே 54 இருக்குது. அதே மாதிரி சின்ன பையனுக்கு 42 இருக்குது. இதெல்லாம் நான் மட்டும்தான் உட்காந்து போடணும். என்ன ஆக போகிறேன்னு தெரில. ஏன்னா சும்மா நேற்று ஒரு 4 புக்கு போட்டதுக்கே கழுத்துலாம் இழுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு நான் ப்ரௌன் ஷீட் ஈஸியாக போடுறது எப்படின்றது ஒரு வீடியோ போடுவேன். ஸோ அந்த வீடியோ ஈவினிங்காக வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் என்ன கட்டியிருக்கேன்றதை காமிச்சிருக்கேன் பாருங்கள். முருங்கைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், இதுதான் அவங்களுக்காக லஞ்ச் கட்டியிருக்கேன். ஸோ ப்ரௌன் ஷீட்டும் எப்படி போடுறோன்றதை நீங்கள் ஈஸியாக டக்கு டக்குன்னு பார்த்து ஈஸியாக போடணுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஒரு சில நோட்ஸ் தான் அந்த மாதிரி போட முடியும். நான் உங்களுக்கு வீடியோ போடும் போது காமிக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக வந்துட்டே இருக்கும். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக எனக்கு ஏற்கனவே ஒரு சேனல் வச்சுருந்தேன், 22,000 சப்ஸ்கிரைபரில் வச்சுருந்தேன்ட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்களும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ரொம்பவே சேடான விஷயம் அது. எவ்வளோ கஷ்டப்பட்டு 2 வருஷமாக எடுத்துகிட்டு வந்த அந்த சேனல் போச்சுன்றது என்னால் ஏற்றுக்கவே முடியல. என்னோட ஒரு மிஸ்டேக்கால் சேனலே போச்சுன்றது தான் நான் சொல்லணும். ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இத்தனைக்கும் பேமெண்ட் சேனலுன்றதால வேறு என்னால் ஏற்றுக்கவே முடியல. நான் மறுபடியும் சேனலே ஓப்பன் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் என் ஹஸ்பண்ட், அக்கா எல்லாருமே சேர்ந்து போடு, மறுபடியும் போடு, ஃபஸ்ட்டு தான் உனக்கு அதை பற்றி தெரியாது, அதனால் போட முடியல, இப்போ தான் உனக்கு ஓரளவுக்கு பழகிட்டு இருக்கோம், நீ போடு, நீ மறுபடியும் வருவ அப்படின்ற மாதிரி மோட்டிவேஷன் பண்ணாங்க. ஸோ அதனால தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.